ஓகே, சரி நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா நெட்வொர்க் இன்ஜினியரிங் பார்க்க போறோம். நெட்வொர்க் இன்ஜினியரிங்ல இஎல்பி அண்ட் ஆட்டோ ஸ்கேலிங் பார்க்கலாம். டைம் இருந்ததுன்னா கிளவுட் வாட்ச் பார்க்கலாம். ஓகே, ஆட்டோ ஸ்கேலிங் ரைட். இஎல்பி ஆட்டோ ஸ்கேலிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்கிடெக்சர் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு சரி அதில் எந்த இடத்துல இஎல்பி வருது எந்த இடத்துல ஆட்டோ ஸ்கேலிங் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு 3 டயர் ஆர்கிடெக்சர். ஏன் இது 3 டயர் அப்படின்றனா வெப் சர்வர், அப்ளிகேஷன் சர்வர், டேட்டாபேஸ் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்கு இல்லையா, அதனால வந்து இது 3 டயர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லி சொல்றேன். கிளைண்ட் கிட்ட இருந்து டொமைன்ல வந்து ஒரு ஏதோ ஒன்றத்தை ஆக்சஸ் பண்ண வராங்க, ஏதோ ஒரு வெப்சைட் ஆக்சஸ் பண்றாங்கன்னா இந்த சிடிஎன் விட்டுருங்க. டைரக்டா என்ன பண்ணுறாங்கன்னா ரவுட் 53ல இருந்து எலாஸ்டிக் லோட் பேலன்சர் போகும். எலாஸ்டிக் லோட் பேலன்சர் என்ன பண்ணுவாருன்னா அந்த டிராஃபிக்ஸை, அதாவது ஒரே ஒரு ஹிட் மட்டும் வராது இல்லையா, நிறைய ஹிட்ஸ் வரும். ஓகே, ஒரே நேரத்தில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் www.amazon.com அப்படின்ற ஒரு வெப்சைட்டை வந்து ஒரே நேரத்தில் வந்து 1000 மெம்பர்ஸ் 2000 மெம்பர்ஸ் எவ்வளோ பேர்னாலும் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் மெம்பர்ஸ் கூட ஆக்சஸ் பண்ணுவாங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்காக வரும். நமக்கு ரிக்வஸ்ட் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டிராஃபிக்காக வரும். அந்த டிராஃபிக் இந்த லோட் பேலன்சர் என்ன பண்ணுவாருன்னா இந்த இடத்துல நமக்கு 2 EC2 இன்ஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க. நம்பர் 1, 2ன்னு சொல்லிட்டு 2 EC2 இன்ஸ்டன்ஸ் இருக்கு. இந்த 2 EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்பாப்ல. என்ன பண்ணுவாரு இஎல்பி வந்து டிஸ்ட்ரிபியூட் தி traffics to the available instances. அதுதான் எலாஸ்டிக் லோட் பேலன்சர் உடைய வேலை. அதுக்கப்புறம் ஆட்டோ ஸ்கேலிங் ஏதோ ஒரு மெக்கானிசம் பண்றாரு, அது என்ன ஏதுன்றது ஆட்டோ ஸ்கேலிங் வரும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ வாட் எலாஸ்டிக் லோட் பேலன்சர் வில் டூ அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்ஸ் தி டிராஃபிக். கிளைண்ட் அப்ளிகேஷன்ல இருந்து வரக்கூடிய ரிக்வெஸ்ட்டை டிராஃபிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிளைண்ட் அப்ளிகேஷன் ரிக்வெஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் traffics to available resources அப்படின்றத வந்து நம்ம சர்வர்னு சொல்லலாம், எதுனாலும் சொல்லலாம், சரியா, கம்ப்யூட்டர்னு சொல்லலாம், வாட் எவர் இட் மே பி. ஓகே, இது இதனுடைய பிரைமரி ஜாப், அப்ஜெக்டிவ் வந்து இதுதான், டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கும். என்ன பண்ணுது இது மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கறதுனால என்ன நடக்குதுன்னா இந்த மாதிரி இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருந்து ஒரு 10,000 ரிக்வெஸ்ட் வருது, டிராஃபிக் வருதுன்னா 5,000 ஒரு EC2 சர்வருக்கும் 5,000 ஒரு EC2 சர்வருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கறதுனால பேரலா வந்து ரெண்டுமே வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அதனால ஸ்பீடா நான் இந்த கிளைண்ட்டுக்கு திரும்ப ரெஸ்பான்ஸ் வந்து ஸ்பீடா வந்து கிடைக்கும். ஏன்னா 2 பேருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பிளிட் அப் பண்ணி இருக்கிற கொரிய ஒரு சிங்கிள் கிளைண்ட் ரிக்வெஸ்ட் வந்து 2ஆ ஸ்பிளிட் அப் பண்ணி 2 பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் குயிக் ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பேரலல் ப்ராசஸிங் ஸோ இதனால என்ன ஆகும், ஃபாஸ்டஸ்ட் performance of the applications. Assure the fastest performance of the app. Okay, இதனால என்ன ஆகும், ஃபாஸ்டா பெர்ஃபார்ம் ஆனா கஸ்டமர் என்ன ஆவாரு, சாட்டிஸ்ஃபைட் ஆகும். ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதனால நமக்கு பிசினஸ் வந்து இம்ப்ரூவ், இதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, திஸ் இஸ் வாட் ஆக்சுவலி இஎல்பி வில் டூ இன் ரியல் டைம். இருக்கிற வரக்கூடிய டிராஃபிக்ஸை, கிளைண்ட் சைட்ல இருந்து வரக்கூடிய டிராஃபிக்ஸை இருக்கிற அவைலபிள் ரிசோர்ஸஸ்க்கு பிரிச்சு கொடுத்துட்டு பேரலல் ப்ராசஸிங்கை எனேபிள் பண்ணும். தட்ஸ் இட். அவைலபிள் ரிசோர்ஸஸ் இது ரொம்ப முக்கியமா நான் சொல்றது அதனால தான் அவைலபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்றது. அதை ஏன் இந்த அழுத்தமா சொல்றேன்றத பின்னாடி நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து ரியல் டைம்ல ஒரு சினாரியோ பார்க்க போறோம். அப்போ உங்களுக்கு கிளியரா புரியாது. ரைட், சி ஒரு சின்ன ஆர்கிடெக்சர், குட்டி ஆர்கிடெக்சர் ஒன்று போடுறேன். இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, அது வந்து கொஞ்சம் ஹை லெவலாக இருக்கும், எல்லாருக்கும் புரியறதுக்கு கஷ்டம். அதனால வந்து கொஞ்சம் நமக்கு புரியுற மாதிரி நான் போடுறேன். இது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து இப்போ என்ன பண்றேன்னா என்னோட பிசினஸ் வந்து என்னன்னா www.amazon.in இந்தியாவோட பிசினஸ்க்குள்ள நான் போறேன். இதுல போயிட்டு நான் ஹிட் பண்றேன் ஆஸ் அ கிளைண்ட். இது என்ன ஆகும்னா இங்க டைரக்டா எங்க வரும், டொமைன் நேம் சர்வீஸ் ரவுட் 53 வந்து டொமைன் நேம் சர்வீஸ். அதாவது ரவுட் 53 பார்க்காதவங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. சரி, டொமைன் நேம் சர்வீஸா நமக்கு கன்வெர்ட் ஆகி ரவுட் ஆகும். அதுக்கப்புறம் இஎல்பி என்ன பண்ணுவாருன்னா
ELB னா எலாஸ்டிக் லோட் பேலன்சர். வரக்கூடிய ரிக்வெஸ்ட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுப்பாரு. இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து இன்ஸ்டன்ஸ் 1 அப்படின்றேன், இது வந்து இன்ஸ்டன்ஸ் 2 அப்படின்றேன். ரைட், ஒரு சின்ன குட்டி சினாரியோ ஒன்று பார்க்கலாம். இது வந்து ஒரு நார்மல் ஒரு ஆர்கிடெக்சர், சிம்பிள் ஆர்கிடெக்சர், ஹவ் தி ELB will distribute the traffic to the available instances அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சினாரியோஸ் பார்க்கும்போது you can understand well. ஒரு குட்டி சினாரியோ ஒன்று சொல்றேன், அப்போ உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பிஸ்னஸ்ல என்னோட பிஸ்னஸ் வந்து www.amazon.in தான். இந்த பிஸ்னஸ்ல வந்து என்னோட டைம், இந்த டைம் என்னடான்னா நான் சீசன் டே அப்படின்னு வச்சுங்க. இந்த டேல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அசியூம் பண்ணிக்கணும் எல்லாமே ஒரு 1000 ஹிட்ஸ் எனக்கு வருது. ஸோ டோட்டல் ஹிட்ஸ் எனக்கு எவ்வளவு வருதுன்னா 1000 ஹிட்ஸ். total hits equal to 1000 அப்படின்னு சொல்லி வச்சுங்க. ஓகே, என்னுடைய ஒரு இன்ஸ்டன்ஸ்னுடைய கெப்பாசிட்டி ஆஃப் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி வந்து டிராஃபிக்கை எவ்வளோடான்னா, see one instance can handle 500 traffics. ஓகே அப்படின்னு நான் சொல்றேன். இதுதான் என்னுடைய இன்ஸ்டன்ஸ்னுடைய கெப்பாசிட்டி of the instance. ரைட், இப்போ இந்த கேஸ்ல இப்போ என்ன பண்ணுவாருன்னா ELB ஜஸ்ட் வந்து 500 வந்து ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்க்கும் பிரிச்சு கொடுத்துருவாரு. ஸோ 500 இட்ஸ், அதாவது டிராஃபிக்ஸ் டு 500 traffics to each instances will be distributed and managed well. ஓகேவா? இந்த சினாரியோ புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா இதுல? சொல்லுங்க, கன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா we'll move on. One doubt more. So இப்போ வந்துட்டு instances based on the criteria தானே. ஸோ இப்போ வந்துட்டு 500 traffics தான் ஒரு இன்ஸ்டன்ஸ்ல பண்ண முடியும்னா பண்ணலாம். பட் சே எக்ஸாம்பிள் வந்துட்டு 300 traffics தான் ஒரு இன்ஸ்டன்ஸ்ல வரும்னா எப்படி லோட் பேலன்ஸ் வந்து பண்ணும்? எல்லாமே கான்ஃபிகரேஷன் பொறுத்து தான். இல்லை அதான் கேட்குறேன். ஸோ இப்போ வந்துட்டு 2 இன்ஸ்டன்ஸ் தான் இருக்கு. ஸோ 1000 இன்ஸ்டன்ஸ் வருது, 1000 டிராஃபிக்ஸ் வருது. அப்போ வந்துட்டு 500 and 300 தான் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ 800 EC2 தான் இருக்கு இன்ஸ்டன்ஸ் டிராஃபிக்ஸ் கிளியர் பண்றதுக்கு. ஸோ மிச்ச 200 எங்க போகும்? நீங்க சொல்ற புரியுது. 800 டிராஃபிக்ஸ் வருது, நம்ம கிட்ட 1000 நோ மோமெண்ட். ஸோ டோட்டலா 1000 டிராஃபிக்ஸ் வருது உள்ள, சரிங்களா? ELB. ஓகே. ஸோ இன்ஸ்டன்சஸ் EC2 இன்ஸ்டன்சஸ் இருக்கிறது நமக்கு 800 இன்ஸ்டன்சஸ் தான் இருக்கு. 800 டிராஃபிக்ஸ் ஹேண்டில் பண்றதுக்கு மட்டும் தான் இருக்கு. ஸோ அப்போ 200 இன்ஸ்டன்சஸ் என்ன ஆகும்? அப்போ வந்து அதுக்குதான் இன்னொன்னு இருக்கு, அதுக்குள்ள அவசரப்படாதீங்க, நான் சொல்லுவேன். ஓகே, மூவிங் ஆன் அட்வான்ஸ். ஓகே, இப்போ வாட் ELB will do னா it distribute to the available instances. கரெக்ட்டா? அதுதான் அதனுடைய பிஹேவியர். இப்போ இந்த சினாரியோ எதுக்கு நான் போட்டிருக்கேன்னா, see ELB என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். இதை மட்டும் புரிஞ்சுக்கிங்க. அவர் சொன்னார் இல்லையா, அந்த சினாரியோ எப்படி ஹேண்டில் பண்ணும், அந்த சிச்சுவேஷனை கண்டிஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றதுக்கு தான் இன்னொருத்தர் உள்ள வருவார். அவர் எப்படி பண்ணுவாருன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ரைட். இதுதான் ஒரு நார்மல் ELB-னுடைய ஆக்டிவிட்டி பிஹேவியர். சரியா? இருக்கிற டிராபிக்ஸை அவைலபிள் இன்ஸ்டன்சஸ்க்கு கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கும். ஃபைன், ரைட். இந்த சினாரியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ சம்திங் கால்டு OSI லேயர், யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை ஓப்பன் சிஸ்டம்ஸ் இன்டர்கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வாட் இட் இஸ் மாடல் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் கம்யூனிகேஷன் சிஸ்டம் எதுவாக இருந்ததுன்னா டெலிகம்யூனிகேஷனாக இருந்தது. டெலிகம்யூனிகேஷன்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம வந்து கால் பண்றோம்னா, இங்கேருந்து நம்ம ஃபோன் பண்றது மட்டும்தான் நமக்கு தெரியும். யாரோ ஒருத்தர் பிக் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க இல்லையா? இந்த நெட்வொர்க், இந்த நம்மளுடைய கம்யூனிகேஷன், இந்த வாய்ஸ் வந்து சிக்னலா மாறி நெட்வொர்க்ல போயிட்டு ஏதோ ஒரு காம்பனன்ட் கூட வந்து இன்டர் கனெக்ட் ஆகி இன்னொரு இடத்துக்கு டெஸ்டினேஷனுக்கு போய் ரீச் ஆகுது. நமக்கு வாய்ஸா போயிட்டு ரீச் ஆகி அவங்க பேசுறது நமக்கு வாய்ஸ் ஆகும், நம்ம பேசுறது அவங்களுக்கு வாய்ஸ் ஆகும் போகும். இது எல்லாமே வந்து பண்ணக்கூடிய இந்த இன்டர் கனெக்ஷனை பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா OSI லேயர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 7 லேயர்ஸ் இருக்கு. ஆக்சுவலி 7 லேயர்ஸ் இருக்கு. இந்த 7 லேயர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த இடத்துல சாஃப்ட்வேர்ல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இட் இன்டர் கனெக்ட்ஸ் தி கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ்.
over the network and enables the connectivity between source to destination. So interconnect over the network. இத மட்டும் புரிஞ்சுக்கங்க. இது வந்து நம்ம ஏற்படுத்துறது வந்து ட்ரெடிஷனலா எதுக்கு எடுத்துட்டு வந்தாங்கடான்னா டெலிகம்யூனிகேஷன் தான் எடுத்துட்டு வந்தாங்க. Nowadays we are using this for our own purpose. இந்த OSI லேயர் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். 7 லேயர்ஸ் இருக்கு. இதுதான் அதனுடைய லேயர்ஸ்னுடைய இது. So we have 7 layers: physical, data link, network, transport, session and presentation, application. Depends upon the protocol வந்து ஒவ்வொரு லேயரை யூஸ் பண்ணி இன்டர்கனெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னா HTTP HTTPSன்ற ப்ரோட்டோகால் வச்சு இன்டர்கனெக்ட் ஆகி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து API கொண்டு போகும், கம்யூனிகேஷனை கொண்டு போகும். அந்த மாதிரி சிக்னல்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போகும். ரைட்டா? இந்த 7 லேயர்ஸ் பத்தி என்னன்னு சொல்லி மட்டும் புரிஞ்சுக்கங்க. ரைட். இப்போ இந்த இடத்துல OSI லேயர்னா என்னன்னு ஓரளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி வந்திருக்கும். இது வந்து நம்மளோட சப்ஜெக்ட்ல எல்லாம் இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக நான் சொல்றேன். இப்போ நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா we have 3 types of ELBs, 3 types of load balancers. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஃபர்ஸ்டே பார்த்துறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அப்ளிகேஷன் லோட் பேலன்சர். சரி, அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் அப்படினாலே உங்களுக்கு கிளியரா தெரியுது. இதுதான் வைட்லி யூஸ்டு லோட் பேலன்சர் அப்படின்னு சொல்லி கிளியரா புரியுது. ஏன்னா அப்ளிகேஷனுக்குன்னு டிசைன் பண்ண ஒரு லோட் பேலன்சர். இதனுடைய ஹைலைட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது எந்த புரோட்டோகால் ஆக்சுவலி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா, ஸோ நான் என்ன சொல்லிட்டேன், OSI லேயர்ல போயிட்டு இன்டர்கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னேன். ELB டாஸ்க் என்னடான்னா ஒரு அப்ளிகேஷனை லோட் பண்ணி கொடுக்குறது, நமக்கு ப்ரௌசர்ல வெப்சைட்ல ஹோஸ்ட் பண்ணி கொடுக்குறது தான் ELB வந்து லோட் பண்ணி கொடுக்கும் கண்டென்ட்டை. அதாவது இன்ஸ்டன்ஸ் கிட்ட இருந்து பேஸ்ட் ஆன் தி கிளைண்ட் ரிக்வஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல இருந்து ரெஸ்பான்ஸ் எடுத்துன்னு போயிட்டு கிளைண்ட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு கொடுக்குறது தான் ELB டாஸ்க். அது டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த ரெஸ்பான்ஸ் எடுத்துன்னு போயிட்டு குயிக்கா கொடுக்கும் பேரலல் ப்ராசஸிங் மூலமா. ஸோ புரோட்டோகால் எதெல்லாம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். HTTP அப்ளிகேஷன் அப்படினாலே இதுதான் வரும். there is no other option. So இந்த ரெண்டு புரோட்டோகால்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. OSI லேயர்ல எந்த OSI லேயர்ல இது வந்து ஆக்சுவலி இன்டர்கனெக்ட் ஆகுது மேல அப்படின்னு பார்க்கலாம். HTTP வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் லேயர்ல இருக்கா, அதுக்கப்புறம் வேற எதுலயாவது HTTP and HTTPS இருக்கான்னு பார்த்தோம்னா வேற எந்த லேயர்லயுமே இல்லை. அப்போ எந்த லேயர் வச்சு இந்த அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னா அப்ளிகேஷன் லேயர்ல தான் இது இன்டர்கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒர்க் ஆகுது, ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? கம்ப்ளீட் நெட்வொர்க்கிங் இஸ் ஹேப்பனிங் த்ரூ அப்ளிகேஷன் லேயர் ஃபார் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர். இதெல்லாம் வந்து இன்டர்வியூல கிளியரா கேட்பாங்க. ஓகே, அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு சிங்கிள் ELB தான் இங்க இருக்கு. ஆனா மல்டிபிள் இன்ஸ்டன்சஸ் நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், அந்த ELB கூட வந்து நான் அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன். கரெக்டா? சோ அப்போ இது என்ன மாடல் அப்படின்னா 1 to many மாடல். சோ 1 ELB equal to many instances or resources எப்படினாலும் சொல்லலாம். அப்போ இது 1 to many அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி 1 to many அப்படின்னு வந்தாலே சரி. இப்போ ரீசன்ட் டேஸ்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் வந்து மைக்ரோ சர்வீசஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ். நான் உங்களுக்கு சொன்ன நான் மைக்ரோ சர்வீசஸ் பத்தி சொல்லியிருக்கிறேன்னா ஐடியா இருக்கா உங்களுக்கு எல்லாருக்கும்? மைக்ரோ சர்வீசஸ் ரைட், இப்போதைக்கு தெரிஞ்சுக்கங்க. மைக்ரோ சர்வீசஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் இப்போதைக்கு அதிகமா நம்ம 99% நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்து மைக்ரோ சர்வீசஸ் அப்ளிகேஷன்ஸ். ஸோ ஒரே ஒரு சிங்கிள் ELB will connect to the multiple services. ஓகே, ரைட். ரவுட்டிங் மெத்தடாலஜி எப்படி பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாமா? ரவுட்டிங் மெக்கானிசம் இது வந்து பாத் பேஸ்டு ரவுட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்றத நான் வந்து எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது உங்களுக்கு புரியும். பாத் பேஸ்டு ரவுட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒன்று எடுத்துக்கிறேன். ரெமிட் ஆன்லைன் SBI.com அப்படின்றது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ELB-யோட இந்த ELB-யோட DNS. ஸோ ELB DNS வந்து இது ஒரே ஒரு ELB தான் இருக்கு என்கிட்ட. ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 2 அப்ளிகேஷன் இது கீழே ரன் ஆயிட்டு இருக்கு பாருங்க. இந்த அப்ளிகேஷனை நான் கிளிக் பண்ணணும்னா UK கிளிக் பண்ணணும்னா எனக்கு வேற அப்ளிகேஷன் வருதாங்க. அதனுடைய URL வந்து ELB-னுடைய DNS-க்கு அப்புறமேட்டு ஒரு பாத்தா வருது பாத்தீங்களா, GLS UKன்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா பாத் பேஸ்டு ரவுட்டிங். இது ஒரு அப்ளிகேஷன் இன்சைடு 1 ELB. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா கோ பேக் அண்ட் கிளிக் ஆன் மிடில் ஈஸ்ட். இது
பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து வேற யூஆர்எல் வந்து. அப்போ ஒரு சிங்கிள் அப்ளிகேஷன், அதாவது ஒரு சிங்கிள் இஎல்பியில வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் சர்வீசஸ், மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் சர்வீசஸ் நம்ம ரன் பண்ண முடியுன்றது தான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் மாடல். ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா we have something called path based routing. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா ஜஸ்ட் நேம் தான் நாங்க மென்ஷன் பண்ணிருக்கேன், அப்ளிகேஷன் நேம் GLS UK. அதே மாதிரி middle underscore east HTML அப்படின்னு சொல்லிட்டு GLS remit பாத் வரும், எதனால வரும் சரிங்களா. ஸோ பாத் பேஸ்ட் ரவுட்டிங் நடக்கிறதுனால இதை வந்து நம்ம வந்து பாத் பேஸ்ட் ரவுட்டர் அப்படின்னு ரவுட்டிங் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இந்த அளவுக்கு இதை நீங்க இப்போதைக்கு புரிஞ்சுக்கிங்க, ப்ராக்டிக்கலா பண்ணும்போது நல்லாவே புரியும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில க்ளோஸ் டு ஒரு 98% ஆஃப் தி இண்டஸ்ட்ரி அடாப்ஷன் இருக்கு. ஸோ இப்போ நான் சொல்றது எல்லாத்த விட நீங்க அதிகமா கவனிக்க வேண்டியதும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் தான் அப்படின்னு நான் சொல்றேன். டில் நவ் எனி டவுட்ஸ்? ரைட். அடுத்து நான் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் லோட் பேலன்சர். சேம் தான், ஒரு சில சேஞ்சஸ் மட்டும். நெட்வொர்க் லோட் பேலன்சர் ப்ரோட்டோகால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா HTTP HTTPS அது கூட சேர்ந்து இன்னும் ஒன்னே ஒன்று வரும், TCP அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்க போய் பார்க்கலாம், OSI லேயர்ல HTTP எங்க வருது, அப்ளிகேஷன் லேயர்ல வருது. TCP எங்கேயாவது வருதா பாருங்க, டிரான்ஸ்போர்ட் லேயர்ல வருது. அப்போ இது வந்து எந்த ஒரு ரெண்டு OSI லேயரை வச்சு கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்ளிகேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட். ஓகேவா? ரைட். கிரிதரன் கோதண்டராமன், என்ன நோ சார்னு சொல்லியிருக்கீங்க? புரியல, சொல்லுங்க. இல்ல புரிஞ்சுதான்னு கேட்டீங்க, புரியலையான்னு கேட்டீங்க, அதனால தான். டவுட் இருக்கான்னு கேட்டீங்க. இல்ல டவுட் இருக்கா, டவுட் இல்லையா? டவுட் இல்லையா? இல்ல சார், புரியலன்னு சொல்ற மாதிரி இருந்து கிளியர்னு சொல்லி போட்டுரு தலைவரே. ஓகே 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 ரைட். சி புரோட்டோகால் வந்து பாத்தீங்கன்னா HTTP HTTPS TCP அப்படின்னு சொல்லிட்டு 3 புரோட்டோகால் இது வந்து சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா OSI லேயர் வந்து 2 OSI லேயர்ஸ் வந்து இந்த இடத்துல இதை பேஸ் பண்ணி இன்டர் கனெக்ட் ஆகுது மேல நெட்வொர்க்ல. அதுக்கப்புறமா மாடல் பாத்தீங்கன்னா இதுவும் வந்து 1 ELB அண்ட் மெனி இன்ஸ்டன்சஸ் தான். இங்க வந்து நம்ம என்ன சொன்னோம், பாத் பேஸ்ட் ரவுட்டிங் சொன்னோமா. இந்த இடத்துல வந்து போர்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு, போர்ட் நம்பர்ஸ். உங்களுக்கு நல்லாவே தெரியும் நமக்கு எத்தனை போர்ட் நம்பர் இருக்கு. 0ல இருந்து 65,535 போர்ட் நம்பர்ஸ் இருக்கா, டோட்டல் போர்ட்ஸ். இதுல ஏதாவது ஒரு போர்ட் வச்சு அப்ளிகேஷனை வந்து லோட் பண்ணுவாங்க செக்யூரிட்டி குரூப்ல, சரியா. இப்படி போர்ட் பேஸ்ட் ரவுட்டிங் வந்து நடக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் GLS UK இங்க வந்து ஏதாவது போர்ட் நம்பர் கொடுப்பாங்க, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் அதுக்கும் இருக்கும். இந்த போர்ட் நம்பர் வச்சு லோட் ஆகும். பட் ஆனா பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட்லி ஒரு 5% அடாப்ஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி இருக்கிறதே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அவ்வளவுதான் இருக்கிறதே வந்து ஒரு அபூர்வம் தான் இது. ஏன்னா எல்லாருமே வந்து போர்ட் நம்பரை வந்து நம்மளால அவ்வளவு ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்றதுனால நெட்வொர்க் லோட் பேலன்சர் ஈவன் தோ இட் சப்போர்ட் மைக்ரோ சர்வீசஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் we are not using much in the real time. ஏன்னா நம்ம ஆல்வேஸ் வில் கோ ahead with அப்ளிகேஷன் லோட் பேலன்சர். ஏன்னா நமக்கு அந்த நேம் வந்து ஈஸியா இருக்கும், நமக்கு புரியும். இப்போ போயிட்டு இங்க போயிட்டு நான் வந்து இப்போ UK அப்படின்னா எனக்கு கிளியரா புரியும். 80 இந்த இடத்துல UKக்கு பதிலாக 80 அப்படின்னு போட்டிருக்காங்கன்னு வச்சுங்கன்னா இந்த 80 வந்து என்ன அப்ளிகேஷன் எனக்கு புரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மிடில் ஈஸ்ட் 80 போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு என்னமே புரியவே புரியாது. ஸோ இப்போ நேமா இருக்கிறதுனால அட்லீஸ்ட் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். பாத் பேஸ்ட் ரவுட்டிங் பண்ணிட்டு நம்ம அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ அதனால வந்து நெட்வொர்க் லோட் பேலன்சர் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. இட் இஸ் ஆல்சோ வில் சப்போர்ட் தி மைக்ரோ சர்வீசஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ். ரைட். அதுக்கப்புறமேட்டு we have something called the traditional load balancer system. அது என்னன்றதை பார்க்க போறோம். இந்த 4 பாயிண்ட் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதை மட்டும் ஓரளவுக்கு நீங்க பாத்தீங்கன்னாலே ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து இதாகும். யாரோ லைன் போட்டாரு, அதுக்காக தான் நான் இருக்கணும். சரியா?
ரைட், ஓகே, ஃபைன். சி ஃபைனலா நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா கிளாசிக்கல் லோட் பேலன்சர். கிளாசிக் லோட் பேலன்சர். ஸோ கிளாசிக் லோட் பேலன்சர் என்னென்ன புரோட்டோகாலை சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா டிசிபி, அப்போ டிரான்ஸ்போர்ட் லேயரு, யூடிபின்னு ஒன்று இருக்கு, டிஎல்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இதை சப்போர்ட் பண்ணும். ஓஎஸ்ஐ லேயர்ஸ்ல இது எதுல வருதுன்னு சொல்லி பார்க்கலாமா போயிட்டு? ரைட், ஃபர்ஸ்ட் டிசிபி இங்கே வரல, நெக்ஸ்ட் பார்க்கலாம், இல்லை செஷன்ல இல்லை, டிரான்ஸ்போர்ட்ல இருக்கு டிசிபி, யூடிபி இருக்கு, டிஎல்எஸ்ன்னு சொல்லிட்டு எங்கேயுமே இல்லை. ஸோ இது ரன் ஆகுறது ஒன்லி வித் த ஹெல்ப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் லேயர். அதுக்கப்புறமேட்டு இது வந்து ஒரு லெகசி ஆர் ட்ரெடிஷ்னல் ஆர் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் லோட் பேலன்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ப்ரீவியஸ் ஜென் ஆர் ட்ரெடிஷ்னல் அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் ஜென் லோட் பேலன்சர். இதுக்குன்னு சொல்லி ஒரு லிமிடேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் என்னுடைய இஎல்பி அப்படின்னா என்னால இந்த இஎல்பி வச்சு ஒரே ஒரு அப்ளிகேஷனை தான் என்னால் இதை கனெக்ட் பண்ணி லோட் பண்ண முடியும். See, one ELB can have only one instance to be connected. So 1 to 1 instance or app. அதுக்கப்புறம் இதை வந்து மைக்ரோ சர்வீசஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டோம் நம்ம. இது வந்து மோனோலித்திக் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ரைட்டா, மோனோலித்திக் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ். அதனால தான் அது வந்து ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் லோட் பேலன்சர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரீசெண்ட் டேஸ்ல வந்து நம்ம ரியல் டைம்ல யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து மைக்ரோ சர்வீசஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் தான். அதனால இது பண்ண முடியாது. இண்டஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெகசி அப்ளிகேஷன்ஸ் ஒரு 2% இருக்கிறதே வந்து ஒரு பெரிய அபூர்வமான ஒரு விஷயம். அதனால நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா எங்க இருக்கணும்? எதை நம்ம அதிகமா நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் சொல்லுங்க? அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் தான். சரிங்களா? அப்ப நம்ம டிசைன் பண்ணக்கூடிய எல்லாமே வந்து அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். அப்போ அப்ளிகேஷன் லோட் பேலன்சரை நல்லா படிச்சுக்கோங்க. ஒண்ணுமே கிடையாது. என்னென்ன ப்ரோட்டோகால் லேயர், எந்த லேயர்ல வந்து இன்டர் கனெக்ட் ஆகுது, ஓவர் த நெட்வொர்க் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன், 1 to many-யா என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் த ரவுட்டிங் மெக்கானிசம் யூஸ்னா பாத் பேஸ்ட் ரவுட்டிங். அதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும். எஸ், யூ ஆர் கிளியர். இதை வந்து டெஃபினட்டா கேட்பான். எந்த இன்டர்வியூல போனாலும் இஎல்பியில வந்து இந்த ஒரு 4 பாயிண்ட்ஸ் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி கையில வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ அப்போ உங்களுக்கு டெஃபினட்டா ஓஎஸ்ஐ லேயர் பத்தி ஓரளவுக்கு வந்து சொல்லணும் நீங்க. எஸ், ஓஎஸ்ஐ லேயர்ன்றது ஒன்றும் கிடையாது. இந்த 7 லேயர்ஸ் வந்து நெட்வொர்க்ல வந்து இன்டர் கனெக்ட் பண்ணும் கம்ப்யூட்டர் காம்பனன்ட்ஸ், கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ். அதுக்கு தான் வந்து ஓஎஸ்ஐ லேயர்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ட்ரெடிஷ்னலா இது வந்து டெவலப் பண்ணது வந்து டெலிகம்யூனிகேஷனுடைய கம்யூனிகேஷனை ரன் பண்றதுக்காக. இப்போ நம்மளோட கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இன்டர்வியூ வேற வந்து மெர்சல் ஆயிடுவோம். ஓகே, ரைட். இப்போ சினாரியோ நம்பர் 2 பார்க்க போறோம். ஒருத்தர் கேட்டிருந்தார் இல்லையா, அதுக்காக சினாரியோ நம்பர் 2. இப்போ நமக்கு ஏதோ தீபாவளியோ ஏதோ ஒண்ணு சினாரியோ நம்பர் 2 பார்க்க போறோம். இதுல வந்து ஜஸ்ட் வந்து ஒரு டைம், என்னோட சீசன் டைம், என்னோட பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா சேம் பிசினஸ் தான். என்ன பிசினஸ்? www.amazon.in அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ் தான் என்னோட பிசினஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா டைம் ஆஃப் த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா சீசன் டைம். நம்ம தீபாவளி மாதிரி அப்படின்னு நினைச்சீங்களா, சீசன் டே, பிக் சீசன் சேல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிக் சீசன் சேல் தீபாவளின்னு வச்சுங்க. ரைட். இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நமக்கு 1000 வந்தது இல்லையா இட்ஸ். நான் இப்ப எல்லாம் சொல்றது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள் தான். சரிங்களா? எவ்வளவு நாள் இருக்கும் நம்பர்ஸ் 1000 வந்தது இல்லையா? இந்த நேரத்துல வந்து கன்சிடர் இஃப் டோட்டல் இட்ஸ் ஈக்குவல் டு 2000 வந்துருச்சுன்னு வச்சுங்க. then what will happen, what ELB will do? இதை நீங்க சொல்லிட்டீங்கனாலே சூப்பர் அப்படின்னு. பேசுங்க யாருனாலும் சொல்லலாம். கைஸ் 1000 டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்போம். யுவர் நேம்? இன்ஸ்டன்ஸ் கிரிதரன். சூப்பர் கிரிதரன். என்னோட இன்ஸ்டன்ஸ் உடைய கெபாசிட்டி எவ்வளோ? சொல்லுங்க. 500. அப்ப 1000 பிரிச்சு கொடுத்து நான் போயிட்டு 2 இன்ஸ்டன்ஸையும் வந்து ஓவர்லோட் பண்ணணும்னா என்னோட இன்ஸ்டன்ஸ் என்ன ஆகும்? என்ன ஆகும் உங்களுக்கு நல்லா தெரியும். இன்ஸ்டன்ஸ் வந்து கிராஷ் ஆயிடும், இல்லை டவுன் ஆயிடும், பஸ்ட் ஆயிடும், முடிஞ்சது. இன்ஸ்டன்ஸ் ஓவர், அவ்வளவுதான். கரெக்டா? அப்போ அது பண்ணவும் முடியாது, நம்மளால ஓவர்லோட் பண்ண முடியாது. அதனுடைய கெப்பாசிட்டிக்கு என்ன முடியுமோ அந்த அளவுக்கு தான் பண்ண முடியும். சரியா? ரைட்டு.
இப்போ ஒரு மெடிக்கல் அதாவது பயாலஜியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பையனை தூக்கி போயிட்டு இன்ஜினியரிங்ல போட்டோம்னா என்ன ஆகும்? அந்த மாதிரி தான் அவனோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணுவோம். இப்போ இஎல்பியால என்ன பண்ண முடியும்? நீங்க சொன்ன இதுவும் பண்ண முடியாது. 1000 போடலாம், போட்டா இன்ஸ்டன்ஸ் டவுன் ஆயிடும், அப்ளிகேஷன் டவுன் ஆயிடும், பிசினஸ் லாஸ் ஆயிடும், எல்லாமே கஸ்டமர் இம்பாக்ட் ஆயிடும். ஸோ அதையும் பண்ண முடியாது. இஎல்பி என்ன பண்ணும்? ஸ்பீக் அப், நோ ப்ராப்ளம், குட் ட்ரை. இன்ஸ்டன்ஸ் ஏதாவது கிரியேட் பண்ண முடியுமா சார்? ரெண்டு இன்ஸ்டன்ஸ் இன்னொன்று எக்ஸ்ட்ரா கிரியேட் பண்ணோம். இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண இஎல்பியால முடியுமா? அதான் நான் கேட்குறேன். நான் என்ன சொன்னேன்? இஎல்பி நான் என்ன சொன்னேன்? நான் டெஃபினேஷன்லேயே கிளியரா சொல்லியிருப்பேன். நான் இந்த நோட் பேட்ல போட்டுருக்கேன் பாருங்க. distributes the traffics to double quotation குள்ள available resources ன்னு போட்டுருக்கேன். கரெக்டா? ஸோ ஒன்லி அது டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கக்கூடியது அவைலபிள் ரிசோர்சஸ். இப்போ நமக்கு எது இருக்கு? 2 தான் இருக்கு. கரெக்டா? இன்ஸ்டன்ஸ் 1, இன்ஸ்டன்ஸ் 2 இருக்கு. அதனுடைய கெப்பாசிட்டியும் வந்து 500 தான். இந்த சினாரியோல, இந்த கண்டிஷன்ல இஎல்பி என்ன பண்ணுது? இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போதே அந்த ஆட்டோ ஸ்கேலிங் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டா அந்த மேக்ஸிமம் கொடுத்துருக்கலாம் சார். அதுல டிராஃபிக் எவ்வளோ கட்டுறோம். நான் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போதே சொல்லிடணும். அதை இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது ஆட்டோ ஸ்கேலிங் பண்ண முடியுமா? ஸோ இஎல்பியால எதுவுமே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க சார். ஸோ இஎல்பி கான்ட் டூ எனிதிங் ஹியர். லிமிடேஷன் இஸ் ஓவர். இஎல்பியினுடைய லிமிடேஷன் இஸ் ஓவர். அப்போதான் ஒரு சூப்பர் மேன் ஒருத்தர் உள்ள வராரு. யார் அவரு? ஆட்டோ ஸ்கேலிங் வராரு. இவர் என்ன பண்ணுவாருன்னா, based on the configuration setup. எது செட்டப்? கான்ஃபிகரேஷன் செட்டப் depends upon the application nature. நேச்சர்னா என்ன? லோட் ஆஃப் தி டிராஃபிக். அப்ளிகேஷன் டிசைன் பண்ணும் போதே எல்லாரும் உட்காந்து பேசி இவ்வளவு லோட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, சீசன் டேஸ்ல, நான் சீசன் டேஸ்ன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க. ஸ்ட்ராட்டஜி லெவல்ல பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஆட்டோ ஸ்கேலிங்ல வந்து கான்ஃபிகரேஷன்ல செட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன் திஸ் கேஸ் அவங்க ஒரு 10 இன்ஸ்டன்ஸ் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது 10 இன்ஸ்டன்சஸ், 2 இன்ஸ்டன்சஸ் எத்தனை இருக்கா? ஸோ ஒஸ்ட் கேஸ் லோட்ஸ் அதிகமாக வந்ததுன்னா இன்னும் 8 இன்ஸ்டன்சஸ் வந்து நீ வந்து அதிகமாக்கு அப்படின்ற மாதிரியான கண்டிஷனை ஏற்படுத்தி வச்சிருப்பாங்க. புரியுதா நான் சொல்றது? இப்போ இந்த கேஸ்ல எத்தனை இன்ஸ்டன்ஸ் எனக்கு தேவை டு ஹேண்டில் 2000 டிராஃபிக்ஸ்? இன்னும் எத்தனை? இன்னும் 2 இன்ஸ்டன்ஸ். எஸ். ஏன்னா நான் கிரியேட் பண்ணக்கூடிய இன்ஸ்டன்ஸும், அதாவது இந்த இன்ஸ்டன்ஸ் 1 இருக்கு இல்லையா, இதை தான் பேஸா வச்சு என்னோட இன்ஸ்டன்ஸ் 2, இன்ஸ்டன்ஸ் 3 and 4 வந்து கிரியேட் ஆகும். அப்போ இன்ஸ்டன்ஸ் 3 and 4க்கும் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கும்? 500 தான் இருக்கும். கரெக்டா? அப்போ நான் ஒரு பேஸ் இன்ஸ்டன்ஸ் வந்து நான் ஆட்டோ ஸ்கேலிங்ல சொல்லிடணும் இல்லையா? புரியுதா? இப்போ உங்களுக்கு புரியுதா? ஏதாவது ஒஸ்ட் சினாரியோ வந்ததுன்னா யூ கிரியேட் அனதர் இன்ஸ்டன்சஸ், அதாவது எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் இன்ஸ்டன்சஸ்னாலும் நீ கிரியேட் பண்ணிக்க. ஆனா என்னுடைய பேஸ் இன்ஸ்டன்ஸா நீ ஏதோ ஒரு இன்ஸ்டன்ஸ் வச்சுக்க. இந்த கேஸ்ல நம்ம இன்ஸ்டன்ஸ் 1 வந்து என்னோட பேஸ் இன்ஸ்டன்ஸ், இதையே நீ வந்து பேஸ் கான்ஃபிகரேஷனை வச்சு நீ வந்து இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணிட்டே வா, அப்புறமேட்டு லோட ஹேண்டில் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுவோம். சரிங்களா? இதெல்லாம் ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்போ இந்த ஒரு மெக்கானிசத்தை நம்ம என்ன சொல்லுவோம் ரியல் டைம்ல? ஆட்டோ ஸ்கேலிங். கரெக்ட். ஆட்டோ ஸ்கேலிங் இஸ் ஓகே. இப்போ என்ன பண்ணிருக்கு, அந்த 2000 டிராபிக்ஸ் ஹேண்டில் பண்றதுக்கு எனக்கு அடிஷனலா 2 இன்ஸ்டன்சஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு ரிசோர்சஸ். கரெக்டா? இதை நம்ம எப்படி சொல்லலாம் டெக்னிக்கலி? புரியுதா? ஸ்கேல் அப் பண்ணிடுச்சு. ஓகே ஃபைன். இப்போ முடிஞ்சது. எனக்கு தீபாவளின்றது ஒன்லி 1 டே. கரெக்டா? நம்மளோட இதுல ஒரு நாள் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் 2000 ரிக்வெஸ்ட் வருமானா டெஃபினட்டா வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு எக்கனாமிக்லாம் கிடையாது யாருக்கிட்டையும். அடுத்த நாள் என்ன ஆகும்னா டெஃபினட்டா வந்து அதனுடைய இட்ஸ் வந்து நார்மல் ஆயிடும். ஸோ 1000 மறுபடியும் வருதுன்னு வச்சுங்களேன், இல்ல 800 வருதுன்னு வச்சுங்களேன். என்ன பண்ணுடான்னா ஒரு 500 பிரிச்சு இன்ஸ்டன்ஸ் 1க்கு கொடுத்துரும், 500 பிரிச்சு 300 பிரிச்சு இன்ஸ்டன்ஸ் 2 கொடுத்து பேரலல் ப்ராசஸிங்கை எனேபிள் பண்ணிடும். ஆனா விர்ச்சுவல் மிஷின்ஸ் கிரியேட் ஆயிருக்கு தெரியுமா இந்த இடத்துல? அடிஷனலா தீபாவளி டே அன்னைக்கு கிரியேட் ஆச்சு தெரியுமா? அது என்ன ஆகும்? டிராப் ஆயிடும். ஸ்கேல் டவுன்ல போய் டிராப் ஆயிடும். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். தட்ஸ் இட் மா, தட்ஸ் இட். சோ இது டிராப் ஆயிடும். இத நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்கேல் டவுன். தட்ஸ் இட். ஸோ 2 இம்பார்ட்டன்ட் வேலை இது பண்ணுது ஆட்டோ ஸ்கேலிங். ஸ்கேல் அப் பண்ணிட்டு ஸ்கேல் டவுன் பண்ணுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். வேற எதுவும் கிடையாது.
ஸ்கேல் டவுன். புரிஞ்சுதா? ஸோ இப்படி வந்து ஆட்டோமேட்டிக்கா பண்றது வந்து கிளவுட் சர்வீசஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங்ல மட்டும்தான் இருக்கு, ஆன் பிரெமிசஸ்ல கிடையவே கிடையாது. இதுதான் வந்து கிளவுட் பிரெமிசஸ்க்கும் ஆன் பிரெமிசஸ்க்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிஃபரன்ஸ். இந்த ஒரே ஒரு காரணத்துக்காகவே வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு எல்லா மைக்ரேஷனும் நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஆட்டோ ஸ்கேலிங் தான். எதையுமே போயிட்டு நம்ம வந்து மேனுவலா போயிட்டு மானிட்டர் பண்ணிக்கிட்டு என்ன நடக்குது எது நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு ஒன்னொன்றையும் கான்ஃபிகரேஷனை சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம்னா அதுக்கே மேன் எஃபர்ட்ஸ் வந்து நிறைய தேவைப்படும்ன்றதுனால ஆட்டோ ஸ்கேலிங்ல ஜஸ்ட் கான்ஃபிகரேஷன்ல நம்பர்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணிட்டோம்னா போதும். ஆனா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேமெண்ட் கொடுக்க வேண்டியது வரும். தட்ஸ் டிஃப்ரெண்ட். ஆக்சுவலி ஏடபிள்யூஎஸ்க்கு நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இவ்வளோ இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா ஃபெசிலிட்டிஸை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பே பண்ணுவோம், அது வேற. ஆனாலும் இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. பட் when compared to manual way of handling, this is so cheap. ஓகேங்களா? ரைட். இப்போதைக்கு உங்களுக்கு ஸ்கேல் அப் ஸ்கேல் டவுன் பத்தி ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. ரைட்டா? இதுதாங்க ஆட்டோ ஸ்கேலிங். இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் வந்து ஆட்டோ ஸ்கேலிங். இந்த அளவுக்கு லோட் பேலன்ஸரும் ஆட்டோ ஸ்கேலிங் தெரிஞ்சுன்னா போதும், நம்ம ப்ராக்டிக்கல் மூவ் பண்ணலாம். நான் அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு SQS, SNS, SCS அண்ட் கிளவுட் வாட்ச் கம்ப்ளீட் ஆயிருக்கா? இல்ல சார். யாருக்குமே ஆகலல்ல? இல்ல வெரி குட், நோ ப்ராப்ளம். சரி, நமக்கு இன்னும் பார்க்க வேண்டியது இருக்கு, நம்ம பார்க்க தான் போறோம். அதில் வந்து நான் கிளவுட் வாட்ச் பற்றி நான் எடுப்பேன். நான் டெஃபினட்டா வந்து கம்மிங் வீக் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இனிமேல் எல்லாமே ஆன்லைன் கிளாஸஸ் தான் இருக்கும். லாக்டவுன் போட்டாங்க, கேள்விப்பட்டீங்களா? சரி, கிளவுட் வாட்ச்ன்றது வந்து இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் கிளாஸ், அதாவது SQS, SNS, SCS அண்ட் கிளவுட் வாட்ச் எடுக்கும்போது இன் டீடைலா பார்க்கலாம். சரி, இன் ரியல் டைம் நமக்கு 2 பிசினஸ் யூனிட் இருக்கு. என்னென்ன பிசினஸ் யூனிட்ஸ் இருக்கு? கம்பெனி லெவல்ல நான் பேசிட்டு இருக்கேன். 2 பிசினஸ் யூனிட்ஸ் என்னென்ன இருக்கு சொல்லுங்க? டெவலப்மெண்ட் அண்ட் சப்போர்ட். சப்போர்ட் நம்ம அப்படி சொல்லக்கூடாதுங்க. சப்போர்ட்ன்றது வேற, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க. டெலிவரின்னு சொல்லணும். டெக்னிக்கலா இனிமேல் நம்ம யாரானா, நீங்க யாரானா சொல்யூஷன் ஆர்கிடெக்ட். நீங்க சொல்யூஷன் ஆர்கிடெக்ட்னும் போது மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் டிஃபரன்ஸ் காட்டணும். நீங்க எப்படின்னா இந்த டேர்ம்ஸ்லயே வந்து காட்டணும். நீங்க பேசுற பேச்சுலையும் அந்த ஒவ்வொரு வார்த்தையிலுமே வந்து நீங்க டிஃபரன்ஸ் காட்டணும். அப்போ யாராவது கேட்டாங்கன்னா பிசினஸ் யூனிட்ஸ் என்னென்ன, எந்த பிசினஸ் யூனிட்ல நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா ஐ எம் பார்ட் ஆஃப் டெலிவரி அப்படின்னு சொல்லணும். டெலிவரி பிசினஸ் யூனிட், அது சப்போர்ட்னு நமக்கு தெரியும். அதை எப்படினாலும் சொல்லுவாங்க. இப்போ ப்ரொடக்ஷன் சப்போர்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு ஆப்ரேஷன் டீம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அங்கங்க ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் டெலிவரி டீம் தான் நம்ம கூப்பிடணும். ஓகே, ஸோ இந்த 2 இருக்குங்களா? கிளவுட் வாட்ச் அப்படின்றது வந்து ஒரு மானிட்டரிங் டூல். என்ன டூல்? மானிட்டரிங் டூல். வாட் இட் வில் டூ? அப்ஜெக்டிவ் பேசுங்க. மானிட்டர்ஸ் கண்டினியூஸா மானிட்டர் பண்ணிட்டு மானிட்டர்ஸ் ஆல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். நமக்கு என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு? ஸோ சர்வர், ஸ்டோரேஜ், செக்யூரிட்டி, டேட்டாபேஸ், நெட்வொர்க் அண்ட் அப்ளிகேஷன் எல்லாமே நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மானிட்டர் பண்ணி இஃப் எனி அப்நார்மாலிட்டிஸ் இட் வில் ட்ரிகர் தி அலர்ட். கரெக்டா? ரைட். இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணிட்டு ரெசல்யூஷன் யார் கொடுப்போம்னா கஸ்டமர் கொடுப்போம். ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை அடைவார். இந்த அளவுக்கு நீங்க இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிங்க. நான் இன்னொரு கிளாஸ் எடுக்கும்போது இதை ரொம்ப இன் டீடைலா நான், சரியா? அப்போ கிளவுட் வாட்ச் மானிட்டரிங் டூல் வந்து வைட்லி எந்த இடத்துல யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க எந்த இடத்துல சொல்லுவீங்க? எந்த பிசினஸ் யூனிட்ல யூஸ் பண்றாங்க நீங்க சொல்லுவீங்க? டெவலப்மெண்ட்ல யூஸ் பண்றாங்களா இல்ல டெலிவரி டீம்ல யூஸ் பண்றாங்களா? டெலிவரி. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். ஸோ 90 to 95% வந்து டெலிவரி டீம்ல தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அங்கதான் எல்லாம் உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து சிஸ்டத்தினுடைய ஸ்டெபிலிட்டியை பார்த்துட்டு இருக்கோம். கண்டினியூவல் சர்வீஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். டே பை டே என்ன ப்ராப்ளம் வருது, ஏது வருதுன்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்து அதை ட்ரபிள் ஷூட் பண்ணி இஃப் இட் இஸ் ரிப்பீட்டட் இன்சிடென்ட்ஸா இருந்ததுன்னா ப்ராப்ளம் மேனேஜ்மெண்ட் மூலியமா சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணி நம்ம கண்டினியூவல் சர்வீஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். CSI, கண்டினியூவல் ரைட்டா? ரைட். இந்த பிசினஸ் யூனிட் வந்து டெலிவரி. ஆனா இந்த பர்டிகுலர் யூனிட் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? ITSM அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ITSMனா என்ன தெரியுமா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட். புரியுதா? ஸோ ஐடி சர்வீஸ் மேனேஜ்மெண்ட்ல தான் நம்ம வந்து ஏதாவது ஒரு டிக்கெட்டிங் டூல் ஏதாவது வச்சிருக்கோம். நம்ம ரெமெடி சர்வீஸ்னா அது மாதிரி
அதை பேஸ் பண்ணி கஸ்டமருக்கு வந்து நம்ம ரெசல்யூஷன் கொடுப்போம். சரிங்களா? இந்த ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு இருக்கும், ரெக்கார்டிங்லயும் வரும். இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதுதான் தேரி, இதுதான் படிக்க போறீங்க. சரிங்களா? இதை மட்டும் தெரிஞ்சதுனால வந்து எப்படிப்பட்ட இன்டர்வியூ நீங்க வந்து கிளியர் பண்றது. சரியா? கிரேட். இப்போ நம்ம பிராக்டிகல் மூவ் பண்ணலாமா? எல்லாமே கிளியர் அப்படின்னா சார் இந்த ஆட்டோ ஸ்கேலிங் வந்து எங்க சார் எனேபிள் பண்ணுவோம்? எல்லாம் நம்ம பிராக்டிகல்ல பார்ப்போம். அப்போ உங்களுக்கு சரியா? ஓகே சார். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் பண்ணுவேன். ஓகே. அப்போ இப்போ பார்த்த தியரியை அப்படியே நீங்க ஒப்பிட்டு பார்ப்பீங்க, பார்த்து உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும். சரியா? இந்த ஸ்கிரீன் தான் உங்களுக்கு இஎல்பி ஆட்டோ ஸ்கேலிங் தியரி. நீங்க போயிட்டு பெரிய புக்கு வச்சுக்கிட்டு அதை எது படிக்கணும்னு அவசியமே கிடையாது. சரியா? இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். ரைட். அதுல ஸ்கேலிங் ஸ்கேல் அவுட்ங்கிறது வந்து ஹார்ட்வேர் லெவல் சேஞ்சஸ் மட்டுமா? இல்ல இல்ல இல்ல, எல்லாமே ஹார்ட்வேர்ன்றது என்ன சொல்றீங்க நீங்க? கான்ஃபிகரேஷன். கரெக்ட்டா? ஸ்கேல் டவுன்ங்கிறது வந்து நோட் லெவல்ல இன்க்ரீஸ் பண்றது. ஸ்கேலிங் ஸ்கேல் அவுட்னா ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன் மட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 GB ரேம்ல இருந்து 20 GB ரேம் அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்றது. நீங்க இன்ஸ்டன்ஸ் வைஸ் நீங்க ஆட்டோ ஸ்கேலிங் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கலாம். அதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ்ல போயிட்டு ஒரு பர்டிகுலர் கான்ஃபிகரேஷனே நீங்க ஆட்டோ ஸ்கேலிங் பண்றதுக்கும் எனேபிள் பண்ண முடியும். நம்ம இப்போதைக்கு இந்த கேசஸ்ல வந்து நம்ம அதையெல்லாம் ஃபர்ஸ்டே வந்து செட் பண்ணிடுவோம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னன்னா பேஸ் இன்ஸ்டன்ஸ் ரெடி பண்ணுவோம். அதுல வந்து இன்டர்னலா நீங்க சொல்ற மாதிரி கான்ஃபிகரேஷன்ஸ்க்கும் நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் ரெடி